ஹலோ. இன்றைக்கி என்ன எனர்ஜி மெசேஜ் என்ன மாதிரியான மெசேஜஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஒரு செகண்ட். ஓகே, இன்றைக்கி உங்களுடைய எனர்ஜி மெசேஜ் என்ன மெசேஜ்? சம்திங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நம்பர் 9 யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 9 டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர். இது பார்க்குறவங்க யாருன்னா நேபாள் இல்லைன்னா ஸ்ரீலங்கா ஒரு புத்திஸ்ட் ஃபாலோ பண்ணுற பர்சன் யாருன்னா இருக்கலாம். உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம், புதுசாக ஒரு விஷயம் அவேக்கனிங் ஆகிருக்கு. ஸ்பிரிச்சுவலி நீங்கள் சில விஷயங்கள் அவேக்கனிங், தேர்ட் ஐ ஓப்பன், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் புதுசாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். சொல்லும் போது 0110 இட்ஸ் கன்ஃபார்ம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த புத்திஸ்ட் ஃபாலோ பண்ணுறவங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் பாத் பர்சன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத் பர்சன். அவேக்கனிங், ஏதோ ஒரு விஷயம் அவேக்கனிங் வந்திருக்கு உங்கள் லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் அதை வந்துட்டு ப்ளூ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பர்பிள், ப்ளூ, க்ரீன். ஓ மை காஷ். டெம்ப்டேஷன், உங்களுடைய அவேக்கனிங். லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. மேபி ஸ்பிரிச்சுவலி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். உங்களுக்கான கீ, உங்கள் ஹார்ட்டுக்கான கீ, உங்கள் அவேக்கனிங் ஓப்பன் ஆனதுக்கு ஏதோ ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து, நிறைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து டெம்ப்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் அந்த அவேக்கனிங் நோக்கி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வந்தாலும் இன்னும் நீங்கள் அந்த பிடியிலேருந்து நீங்கள் வெளியில் வராத மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. சரியா? நான் நார்மலாக சொல்லிகிட்ருக்கேன். சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியில் வரணும். உங்கள் அவேக்கனிங், அந்த ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கான அந்த சாவி உங்கள் கையில் வரணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப போராடிட்டுருக்கீங்க. இருந்தாலும் அதிகமான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். இப்போ இந்த நிமிஷம் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுலேயும், ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வெளியில் வர்றதுலேயும் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு காட்டியிருக்கிறாரு. உங்களுக்கு திடீர்னு சொல்லிவிட்டு ஒரு ஞானோதயம் பிறந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஞானோதயம் வந்துட்டு, ஓகே இந்த விஷயம் பண்ணால் தான் நம்மளால் வெளியில் வரும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் எது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு உணர்தல், புரிதல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நீங்கள் அந்த விஷயம் நோக்கி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களால் அதில் முழுசாக வெளியில் வரதுக்கான அந்த ஒரு இது முடியல உங்களால். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. விடாமுயற்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்க. வெளியில் வரத்துக்கு ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டு, இருந்தாலும் ஒரு கடைசி அந்த நிமிஷம் சொல்லுவாங்களே, அந்த பாயிண்டில் தான் இருக்கிறீங்க. பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. 15 பார்க்குற மாதிரி இருக்கும். 155 பார்க்குற மாதிரி இருக்கும். 1515 பார்க்குறவங்களா இருப்பீங்க. 15 டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், டோர் நம்பராக இருக்கலாம். 1515 உங்களுடைய கார் வெஹிக்கல் நம்பர் எதானா இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெளிச்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் சடனாக இந்த பெஞ்ச மழையில் வீட்டில் இருக்கிற எல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த வயரிங் எல்லாமே எரிஞ்சிருச்சு. சடனாக நைட்டு அலறிட்டு ஓட வேண்டியதாகிடுச்சு. ஒர்க், அதனால் ஃபுல்லாக கரண்ட் கிடையாது.
ஏதோ இருக்கிற இந்த இடத்துல உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த பக்கம் உட்காந்தா காற்று கிடையாது சுத்தமாக, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அவேக்கனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அவேக்கனிங் ஏதோ ஒரு க்ரௌன் சக்ரா குறிப்பிடுற மாதிரியே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌன் சக்ரா, ஏதோ ஒரு ஞானோதயம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கலாம். தேர்ட் ஐ ஓப்பனிங் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போது சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தானாகவே வந்திருக்கு, உங்களுக்கான அந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கான விஷயங்கள் இப்போ கிடச்சதுன்னா மேபி கொஞ்சம் நாள் முன்ன கிடச்சிருக்கலாம், ஒரு 2-3 days ஆர் 1 week பிஃபோர், 10 days. ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளில வரதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பல விதத்தில் ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல. இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் விலகிறதா கிடையாது. கண்டிப்பாக நான் இதுலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக நீங்கள் வந்துட்டு அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இந்த வாட்டி நீங்கள் தோக்கிறதா கிடையாது. இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுக்கான சக்ஸஸ்க்கான அந்த சாவி கையில் எடுக்கிறீங்க. டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க நீங்கள் லைஃப்பில் முன்னேறி சக்ஸஸ் நோக்கி. ஓகே, பாருங்க, இது உங்களுக்கான வெளிச்சம். எப்படி காட்டுனா தெரியுது? கடவுள் உங்களுக்கான வெளிச்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் உன்னோட நீ கேட்ட கேள்விக்கான விடை. இப்போது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீ தான். உன் சைட்லேருந்து நீ எடுத்தேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி கடவுள் வந்துட்டு உங்களுக்கு வழி காட்டிட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நிற்கிறாரு கடவுள். ஓகே, இதுக்கு மேலே நீ தான் நீ போகிற வழியில் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் முயற்சி நீ தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் உன்னோட பாத் சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல விஷயம் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் கண்டிப்பாக அவேக்கனிங் இருக்குது. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலி, சில பேருக்கு வந்துட்டு லைஃப் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்துக்கான அவேக்கனிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. Eight of Pentacles, Five of Wands, Final Card, Four of Cups. அதுதான் இப்போ இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ரகிள், பண விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்ட்ரகிள் உங்கள் லைஃப்பில் இப்போ பண்ணிகிட்ருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் மூமெண்ட், ஒரு முடியக்கூடிய ஒரு நேரம். எல்லாத்தையுமே போல்டாக நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்க. எப்படியோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் வந்துட்டீங்க. சன் எனர்ஜி இருக்குது உங்களுடைய பர்த் சார்ட்டில். சன் எனர்ஜி இருக்கலாம், ஸ்கார்பியோ, சாட்டர்ன் இருக்குது, நார்த் நோடு இருக்குது, கேன்சர், பைசஸ், ஸ்கார்பியோ, லியோ இருக்கலாம், ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நம்ம மண்டைக்குள்ளே புகுந்து ஒரு ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு. நீங்கள் அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. இல்லை அந்த விஷயம் மூலமா நீங்கள் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு தேடி போகிறதா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவேக்கனிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, யாருக்கு எந்த விதத்தில் நீங்கள் அவேக்கனிங் ஆகிருக்கீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9 of Cups, பாட்டம் ஆஃப் த டெக் இப்போ தான் பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ். சில பேர் வந்துட்டு தெரியாமல் இருந்தீங்க. நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன விஷயமா இருக்கும், கடவுள் எனக்கு வழிகாட்டுன்ற மாதிரி. கடவுள் தானாக உங்களுக்குள்ளே உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை எல்லாமே கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு வழி காட்டிட்டாரு. இப்போ அந்த வழி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அது என்ன மாதிரியான ஒரு விஷயம், அது என்ன வழின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க உங்களுக்கான சக்ஸஸ்க்கு. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு தான். இன்றைக்கி பண்ண வேணான்னு தான் நினச்சேன் நான் இருக்கிற சுச்சுவேஷனில். இருந்தாலும் ஒரு வீடியோ பண்ணிடுவோன்னு தான் உட்காந்து பண்ணிட்டேன். ஓகே, நாளைக்கு வீடியோ வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபுல் ஒர்க் இருக்குது வீட்டில். எல்லாம் வயருமே எடுத்து போட்டு வீடு ஃபுல்லாகவே வயரிங் ஒர்க் இருக்குது. நாளைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன்.
நாளன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு டைம் கிடச்சிச்சின்னா இன்கேஸ் நைட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா நாளன்னைக்கு தான். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேக் கேர்.